Hi, hello friends. இன்னைக்கு நம்ம சேனல்ல 1 kg சாக்லேட் கேக் ஸ்பாஞ்ச் தான் பார்க்க போறீங்க. அதுக்கு 4 முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேக் ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா 200 கிராமுக்கு பவுடர்ட் சுகர் அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இது பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பீட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ளஃபி ஆகிற அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் மாதிரி வரணும். அப்போ தான் கேக் ஸ்பாஞ்ச் எப்பயுமே சாஃப்டாக இருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 150 கிராம் மைதாவும் 30 கிராம் கொக்கோ பவுடரும் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இதோட மெஷர்மெண்ட்டு. ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயிலும் சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்தாலே போதும். இப்போ சாக்லேட் எசன்ஸ் ஒரு 3 ட்ராப் அளவுக்கு ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்தாச்சு. 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆன அவனில் வச்சு 45 மினிட்ஸ் பேக் பண்ணணும். டின் சைஸ் பார்த்திங்கன்னா 8 இன்ச் டின் தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பட்டர் பேப்பர் போட்டு நீங்கள் மெஷர் பண்ணி பட்டர் பேப்பர் அளந்து உள்ளே வச்சு பேட்டரை உள்ளே ஊற்றிக்கோங்க. இப்போ பேட்டர் ஊற்றும் போது பாருங்கள், இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஒரு ஸ்டிக் வச்சு லைட்டாக நீங்கள் இது பண்ணிவிட்டு டேப் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபெயிலியர் இல்லாமல் சூப்பராகவே இந்த சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெசிபி வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை தண்ணியோ வினிகரோ பாலோ எதுவுமே நம்ம ஊற்ற வேண்டாம். இப்போ வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோ பாருங்கள், சூப்பரான கேக் ஸ்பாஞ்ச் பேக் ஆகி வந்துருச்சு. இதை நம்ம சூடாக இருக்கும் போதே டிமோல்ட் பண்ணிடணும். எக் கேக் சூடாக இருக்கும் போதே டிமோல்ட் பண்ணிடணும். எக்லெஸ் சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் டிமோல்ட் பண்ணணும். நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கேக் ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம என்னென்ன ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்கிறது எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.